No, Mm. just wanted to know about the book that you wrote and why you wrote that book. Like, is it Mm. to keep? Mm. So, no, basically, you wrote Why I write the book? That's the to question. preserve the memories, and how long did it take you, and why did you come up with the idea of the book? Like, why Okay, did you right. want to write Yes, it? yes. Okay, right. நான் 97ல வந்து ஒரு பெரிய கலவரம் என்பது கோயம்புத்தூர்ல நடக்குது. அந்த கலவரம் நடக்கும்பொழுது நான் வந்து ஒரு +1 படிச்சுட்டு இருந்தேன். அந்த 97 கலவரத்தில கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 பேரு அப்பாவி இஸ்லாமியர்கள வந்து என்னன்னா, அ இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அந்த டீமும், போலீஸோட பெரிய சப்போர்ட்டோட வந்து பெரிய மர்டர் நடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு போலீஸ் செல்வராஜுங்கிறவர் வந்து ஒருத்தர மர்டர் பண்றாங்க. இந்த மர்டரை ஒட்டி வந்து என்னன்னா, கோயம்புத்தூர் கூடிய எல்லா முஸ்லீம்ஸையும் வந்து ஏதாவது விதத்தில வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பிளான் பண்ணி அவங்கள வந்து என்னன்னா, அ அடிச்சு கொலை பண்ணதில கிட்டத்தட்ட ஒரு 19 பேத்துக்கு மேல அது இறந்து போனாங்க. அ அத ஒட்டி வந்து என்னன்னா 98 பிப்ரவரி 14ல ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் என்பது நடக்குது. அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, 97ல நடந்த அந்த பெரிய கொலைகள் வந்து என்னன்னா, அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முஸ்லீம்ஸும் தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா, அந்த கமிஷனும் அல்லது போலீஸோ வந்து இப்படி கொலை பண்ணவங்கள எல்லாம் யார் மேலயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு பெரிய ஆதங்கம் தெரிந்தபோது என்னன்னா, சில இஸ்லாமிய வாலிபர்கள், சில நபர்கள்லாம் சேர்ந்து அந்த 98 பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க. பண்ணதுக்கு பின்னிட்டு இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் சிட்டியோட ஒட்டி கோயம்புத்தூருடைய எல்லா பிளேஸஸ்லயும் வந்து என்னன்னா, ஆ முஸ்லிம்ஸ் வந்து இப்பவும் வந்து ஒரு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராகவும், ஒரு அச்சத்தில இருக்கக்கூடிய நபராகவும் இருக்காங்க. அப்போ இந்த பெரிய கொடூரம் நடந்தது. அது ஒரு தமிழ் லிட்ரேச்சர்ல அது பதிவாகாமயே போச்சு. தமிழ் இலக்கியத்தில அது பதிவாகாமயே போயிடுச்சு. ஏன் இது தமிழ் இலக்கியத்தில பதிவாகாம போச்சு? இதுவும் ஒரு பெரிய ஒடுக்குமுறை தானே! அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது தான், என்னுடைய மெமரீஸ்ல இருந்தும், அதேபோல நான் ஃபீல்ட்லயும் போய் சில விஷயத்த கத்துக்கிட்டேன். அத சில விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணேன். அவையெல்லாம் வந்து என்னன்னா, தாளிடப்பட்ட கதவுகள் என்கிற ஒரு புக்கா நான் கொண்டு வந்தேன். And the next question I had was about this, this Coimbatore as a place. And you had mentioned earlier also that, the tensions started in the 1980s over small things. And nobody ever calculated that it will become this big. And only now you're seeing the impact of, and Coimbatore becomes then the gateway for the other ideology to enter. So is the time of this Dravidian ideology running out, what mistakes they made, and now how BJP why is Coimbatore becoming so interesting? A left stronghold. Then you have the Dravidian parties. They have been doing all kinds of things, but there was a little chink in the door. That's how they are. How to fire the issues. Exactly. Okay. இல்ல அ ஒரு 80ஸ்ல இருந்தே வந்து என்னன்னா, கோயம்புத்தூர்ல வந்து அங்கங்க வந்து என்னன்னா, கோயில் முன்னாடி வந்து மசூதி முன்னாடி வந்து வேணுக்குனே வந்து பறை அடிக்கிறது. அதேபோல வந்து என்னன்னா, அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல வந்து என்னன்னா, தேவையில்லாம வந்து இஸ்லாமிய பகுதிய நோக்கி வந்து கோஷம் போட்டுட்டு போறது. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து இஸ்லாமியரை வந்து கொளுத்துவோம், வெட்டுவோம்ன்னு சொல்லிட்டு இந்து முன்னணி அமைப்பு வந்து தொடர்ச்சியா வந்து என்னன்னா, மக்கள் மத்தியில இப்படி ஒரு விஷம பிரச்சாரம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அத ஒட்டி வந்து அங்கங்க வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து முஸ்லிம்ஸ்க்கும், அந்த இந்து முன்னணி டீமுக்கும் என்பது இருந்துச்சு. ஆனா இத வந்து என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆகட்டும், அதேபோல திராவிடன் மூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து சரி பண்றதுக்கு அவ்வப்போது ஒரு பெரிய முயற்சி எடுத்துட்டே இருந்தாங்க. அப்பப்போது அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா, அத விட வந்து என்னன்னா, இத வந்து சரி பண்ண விட்டுறக்கூடாதுங்கிறதுல வந்து ஆர்எஸ்எஸ் தன் டீம் வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்க. அவங்க வந்து இன்னும் அத எப்படி பெரிய பிரச்சனையா மாத்த முடியுங்கிறதுல வந்து அவங்க கவனமா இருந்தது தான், அந்த 97 செல்வராஜ் மர்டர் ஆன உடனேயே வந்து அத வந்து ஒரு பெரிய தனக்கான ஒரு பெரிய ஓப்பனரா அவன் யூஸ் பண்ணிட்டு, கம்ப்ளீட்டா கோயம்புத்தூர் முழுக்க ஒரு பெரிய கலவரம் என்பது பண்ணாங்க. லெஃப்ட் பார்ட்டிஸும், அதேபோல திராவிடன் மூவ்மெண்ட்ஸும் வந்து ஒரு பெரிய இன்வால்வ்மென்ட் இதில சரி பண்ண நெனச்சாலும் கூட, சரி பண்றதுக்கு அவங்க எப்பவுமே தயாரா இல்ல. சரி ஆயிறக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. பிஜேபி டீம்ஸ். And now we have come to this juncture. Now there is 2026 assembly elections. So you have an alternative by that actor Vijay. Yeah. So there is this third, but BJP has also become the third alternative. They are not in alliance with smaller parties.
what does that look like? Do you think இன்னும் Tamil வானதி Nadu has a வானதி bastion சீனிவாசனா இல்ல, இப்போ வந்து 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல assembly election? Now, விஜய் 2026 Yeah. விஜய் ஓகே பிஜேபி வந்து இப்போ தேர்ட் பார்ட்டியா வந்துட்டாங்க. ம். வாட் ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு இன்னும் கொண்டு வர போகுது. because rural and there's all this industry problem, labor shortage. There's a lot of discontent because they also are presenting economics as an alternative. Like BJP will remove corruption, DMK has all these corruption charges. What do you see for minority in this question, in this whole volatile situation? Where do the minorities இங்க வந்து நம்ம திராவிடியன் ஐடியாலஜி கேட்டு கேட்டு சேச்சுரேட் ஆயிட்டோமா, சலிச்சு போயிட்டோமா, அதனால தான் பிஜேபி வந்து தேர்ட் பார்ட்டியா வந்துருச்சா? ஏன்னா பிஜேபி வைக்கிறது வந்து நாங்கள் கரப்ஷன்லாம் நடத்துவோம், இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுவோம், லேபர் எம்ப்ளாய்மெண்ட் தருவோம், ஓகே இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இதனால திராவிடியன் ஐடியாலஜி சலிச்சு போயிடுச்சா? அதனால தான் இவங்க தேர்ட் ஃப்ரண்ட்டாக இவங்க வர்றாங்களா? இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட ஐடியாலஜி இப்போதைக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட போகாது. ஏன்னா ஓரளவு எல்லா வீட்டுக்கும் திராவிடன் ஐடியாலஜினால் அல்லது திராவிடன் கவர்மெண்ட்னால ஏதாவது ஒரு பெனிஃபிட் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 வருஷமாக வந்து என்னென்னா இதுக்குன்னு தமிழ் இனத்துக்குன்னு ஒரு தனித்த ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் வந்து என்னென்னா எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது. இதில் வந்து பிஜேபிங்கிறது வந்து நிச்சயமாக நமக்கு எதிரான ஒரு பார்ட்டி, ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறதுல தமிழ் பீப்புள்ஸ் எல்லாரும் ரொம்ப, தமிழ் மக்கள் எல்லாரும் அதில் ரொம்ப கராராகவும் தெளிவாகவும் இருக்காங்க. பிஜேபி தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பிஜேபி தான் சொல்லிக்கணுமே தவிர பிஜேபி ஒரு டைமும் கூட தேர்ட் பார்ட்டியாக இங்கே வர சான்சஸ் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ லாஸ்ட்டில் நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சங்காட்டி இப்போ ஒரு 4 எம்எல்ஏ சீட் எடுத்திருக்காங்க. ஒருவேளை ஏடிஎம்கே கூட அவங்க அலைன்ஸ் வைக்கல அப்படின்னா ஒரு எம்எல்ஏ கூட வந்திருக்காது. கோயம்புத்தூர் போன்ற சிட்டிக்குள்ளே பிஜேபி தனியாக நின்னா ஒரு சிங்கிள் கவுன்சிலர் சீட்டு கூட எடுக்க முடியாது. அதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் நீங்கள் வந்து தேர்ட் பிளேஸ்னால் வந்து நாம் தமிழர் சீமான் பார்ட்டி கூட வரலாம். இப்போ விஜய் வந்தாருன்னா விஜய் வந்து தேர்ட் பொசிஷனுக்கு வரலாம். ஆனால் வந்து தமிழ்நாடு மக்களை ரூல் பண்ணக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய இடமா வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து திமுக, அதிமுகவை தவிர வேறு பார்ட்டிகள் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. Last question is, Yes. there were a lot of these people in prison even now. The families moved away to Kerala. Was any compensation given? Was any justice done? No. Okay. And Okay. another thing is that you are a lawyer and you have this, lady justice. But do you think justice is blind? Does it not see? Okay. What is it? இல்லை இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து நடந்த அந்த ரியாட்ஸ்லேயே அதை இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அப்பாவி எல்லாமே சரி வந்து என்னென்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் வரும் அப்படின்னா எதுவுமே வரல. அதான் சில இடங்களில் வந்து உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு மறுவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஆட்டோ ரிக்ஷாவுக்கு அரேஞ்ச் பண்ணி கிடக்கிறது, அதே போல் அயனிங் கடை வைக்கிறதுக்காக அயன் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரது அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் வந்து என்னென்னா அரசு பண்ணிச்சே தவிர ஒரு பெரிய அளவுக்கான இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மறுவாழ்வு, மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது 2 கட்சியும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை. இன்னைக்கு வரைக்கும் அந்த டிமாண்ட், அந்த கோரிக்கை என்பது இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாம் மக்கள்கிட்ட இன்னும் வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை வந்து எடுக்காமையே போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2 திராவிடன் மூவ்மெண்ட் பார்ட்டி இங்கே இருந்து கூட ஒரு நல்ல ஜஸ்டிஸ், நீதி கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் உண்மை. அதான் யதார்த்தம். About you mentioned in my conversation before also, you were there in that dargah when a young boy in school, the first 97 violence that happened. If you can talk a little bit about how it affected you, what happened, and you were an eyewitness, and then how it has impacted your entire life, like who you became, what you became. Okay, I told the story shortly. Okay. Yeah. இப்போ 97 வந்து என்னென்னா என்னுடைய பாட்டி என்பது இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஒரு 40ஆவது நாள் காரியம் என்பது அங்கே ஜங்கிள்பீர் தர்காவில் நடந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு முந்தின நாள் தான் செல்வராஜ் மர்டர் என்பது நடந்துச்சு. செல்வராஜ் மர்டர் நடந்ததொட்டி கோயம்புத்தூர் முழுக்க ஒரு பெரிய கலவரம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அந்த டீம் வந்து பெரிய கலவரம் நடந்துட்டுருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜங்கிள்பீர் தர்காவில் எங்களுடைய சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்து எல்லாரும் அங்கே கூடியிருக்கோம். அப்படி கூடி இருக்கும் பொழுது வந்து என்னென்னா இப்படி எல்லா இடத்துலையும் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் கலவரம் பண்ணிட்டு வராங்கன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் போய் கதவை சாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த தர்கா கதவெல்லாம் நாங்கள் சாத்திட்டோம். உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. அந்த தர்காவுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய
முஸ்லீம் காலனி என்பது இருக்குது. அங்கே வந்து ஒரு கேட் என்பது இருக்குது, ரொம்ப எஃபெக்டான ஒரு கேட் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இவங்க கதவை உடைக்கிறாங்க. உடைக்கும் போது வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு செங்கலை தூக்கி வீசுகிற மாதிரி குழந்தைகள் எல்லாம் முதல்ல சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு மேலே ஜென்ஸ் மேலே வால் மேலே உட்காந்துட்டு அந்த சோர் மேலே உட்காந்து குழந்தைகள்லாம் வீசி முதல்ல குழந்தைகள் சேவ் பண்ணிவிட்டு இருக்க எல்லா ஆண்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. அதில் 2 பேர் மட்டும்தான் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அவங்க ஒளிஞ்சவங்க வந்து என்னென்னா ஆண்கள் வந்தால் வெட்டிடுவாங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. பெண்களெல்லாம் சேர்ந்து இந்த 2 ஆண்களை மட்டும் மூளையோட மூளையாக செவுற்றுடைய மூளையில் நகர்த்திக்கிட்டு இவங்கெல்லாம் நின்றுட்டு இங்கே யாருமே இல்லை, ஆண்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சி கதறி அழுதோன்னே வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை மறைஞ்சிருங்காட்டிக்கு தெரியாமல் அவங்க போயிட்டாங்க. போகும்போது சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த அப்போ தான் உணவு செஞ்சு வச்சுருக்காங்க அடுப்பில். அது அப்படியே எல்லாத்தையும் கீழே தள்ளி கொட்டி விட்டுட்டு அங்கே தர்காக்குள்ளே இருந்த ஒரு 4-5 டூ வீலர், அந்த டூ வீலர்லாம் எரிச்சிட்டு முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து பூக்கடை நிறைய வச்சுருந்தாங்க தர்கா முடி, எல்லா பூக்கடையும் எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அது வந்து நேரடியாக என்னுடைய குடும்பத்தில் நடந்த நேரடி சம்பவம். அந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு, அந்த கலவரத்தில் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக நடந்த பாதிப்பு அல்லது முஸ்லீமை தனிமைப்படுத்த பாதிப்பு இப்போ வரைக்கும் எல்லா பள்ளிக்கூடங்களையும் காலேஜ்லேயும் இஸ்லாம் ஸ்டூடெண்ட்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை என்பது இப்போ வரைக்கும் நீடிக்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம்.